கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் குடிகொண்டிருக்கிறார். இதை தவிர தனியாக வேறொரு கடவுள் இல்லை. இந்த உண்மையை எவ்வளவோ தவங்களுக்கு பிறகுதான் நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியும். மக்களுக்கு சேவை செய்பவன் எவனோ அவன் கடவுளுக்கு சேவை செய்தவன் ஆகிறான். அவன் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் இந்த உலகில் அவனால் பயன்பெற்ற உயிர்கள் அவன் நினைவுகளை சுமந்து கொண்டுதான் வாழும். ஒவ்வொரு மனிதரையும் கடவுளாகவே பாருங்கள், அதில் ஒன்றும் தவறில்லை. உண்மையில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுள் குடிகொண்டிருக்கிறார். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் தன்மை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லோருக்கும் அது நிச்சயம் ஒரு நாள் வரும் என்று தெரியும். ஆனாலும் யாரும் அதை விரும்புவதில்லை. அதை ஆவலோடு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பவர்களும் உண்டு. அவர்களுக்கு அது எளிதில் கிடைத்து விடுவதும் இல்லை. மரணம் இங்கிருந்து கொண்டு செல்ல ஒன்றும் இல்லை. இந்த